ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் ஒரு இம்பார்ட்டண்டான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா, மகர ராசிக்கு. ஸோ மகர ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். 2026 ஆங்கில மாதத்தில் 3வது மாதமான மார்ச் மாதம் நடந்துட்டுருக்கு. மார்ச் மாதம் ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம். கிரக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக. ஏன் இப்படி சொல்லப்படுதுன்னா, மாதம் பிறந்த ஃபர்ஸ்டே இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் நடந்தது. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஒரு மிகப்பெரிய கிரக பயிற்சியான சனி பயிற்சியானது நடந்தது. இந்த மாதத்தில் நிறைய விஷயம் நடக்கிறதுனால இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் அடுத்து முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தற்போது வர இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 18. அன்றைக்கி என்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அமாவாசையானது வருது. அதனால தான் இந்த நாள் மிக முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது. அமாவாசை வரும்போது கிரகங்களிடையே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொருவருக்குமே நேரமானது நெருங்கிடுச்சு என்று சொல்லலாம். அந்த நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரம் அந்தந்த ராசிக்காரங்க என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் அமாவாசை பலனை ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அமாவாசையில் என்ன மாதிரியான நேரம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதிர்ஷ்ட நேரமா ஆபத்து நேரமா அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ என்ன நேரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அந்த நேரத்துக்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது. ஸோ அதனால் அந்த நேரம் என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிரகணம் முடிந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு அமாவாசைங்கிறதுனால இது ரொம்பவே முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. அதனால் இந்த அமாவாசையில் ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதை வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல இப்போ பலன்களை வாங்க பார்க்கலாம். கர்மகாரகன் சனியை அதிபதியாக கொண்ட மகர ராசிக்கு இந்த அமாவாசையில் தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகும். உங்களை விட்டு விலகி இருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் உங்ககிட்ட இணைவாங்க. இந்த மாதிரி பல அதிசயம் இந்த அமாவாசையில் நடக்க போகுது. அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்கள் நன்மதிப்பை உயர்த்தி கொள்வது இந்த டைம் பண்ணுங்க. அதிகமான பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு நேரிடும். எந்த வயதினருக்குமே புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த வாய்ப்பு மூலிமா முன்னேறுங்க. அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது பொங்கும். உங்களுடைய மனதில் சிலருடைய போக்கினால் வருத்தங்கள் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் செயல்படுவது ரொம்ப முக்கியம். எப்போதோ உங்களுக்கு உதவியர்களுக்கு நீங்கள் மனமும் உதவக்கூடிய காலகட்டம் இப்போ. சுதந்திரமாக சிந்தித்து தனித்து செயல்படுங்க. உங்களை விட்டு எதிரிகள் தானாக விலகுவார்கள். புதிய உறவுகள் மலரும். அவர்கள் உங்கள் செயல்களுக்கு அரணாக திகழ்வார்கள். அப்புறம் தொழில் செய்பவர்கள் போட்டியாளர்களுடைய தடைக்கற்களை கடக்க சற்று போராட வேண்டியது இருக்கும். ஆனால் கூட்டாளிகளை நம்பாமல் நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்கலாம். அதுவும் பண விஷயத்தில் உஷாராக இருங்க. மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைத்திங்கன்னா அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு இந்த டைம் கிடைக்கும். இதனால் ஊதிய உயர்வும் ஏற்படும். மேல் அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறையும். இதனால் உங்கள் தோற்றத்தில் பொலிவு கூட உண்டாகும். சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க. இந்த மாதிரி பல அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்துல கணிசமான ஆதரவை பெறுவீங்க. அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பரமுகமாகவே நடந்து கொள்வார்கள். அதனால் நீங்க கோபப்படாம விவேகத்தோடு விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்ல இந்த அமாவாசையில முயற்சி பண்ணுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும். அதோடு பொருளாதார வசதிகளில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க.
ஆக்கப்பூர்வமான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் கலைத்துறையில் இந்த டைம் வெற்றி காண்பது யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் பெண்மணிகள் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். அனைவரையுமே அனுசரித்து செல்லணும். நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்கணும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகளில் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும். அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மாணவ மாணவிகள் படிப்பில் ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த டைம் பெறுவீங்க. தெளிவான மனதோடு படித்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் அள்ள முடியும். நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதே சமயம் விளையாட்டுகளை எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமல் போகும். அதனால விளையாட்டுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கவனம் இருந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக வெற்றி உண்டு. ஸோ கவனம் இல்லை அப்படின்னா விளையாட்டில் கொஞ்சம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது இந்த டைம் உங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ தான் பரிகாரம் சொல்ல போகிறேன். செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காக பங்குனி அமாவாசையில் இந்த பரிகாரத்தை மகர ராசிக்காரங்க நீங்கள் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. சரி, செல்வ வளம் அதிகரிக்க இந்த பங்குனி அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. பொதுவாகவே அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராற்றல் இருந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது செல்வ வள அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த ஆன்மீக வீடியோவில் செல்வ வள அதிகரிப்பதற்கு என்ன பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை சொல்ல போகிறேன். பங்குனி அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்யுங்க. செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுகிறார். ஸோ சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்கள் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுது. அதுலேயும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி பூஜை செய்வது சிறப்பு. இதை வட மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலுமே மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்கள். அதனால தான் அவர்கள் இன்றளவு செல்வ செழிப்போடு வாழ்கிறார்கள் என்ற ஒரு குற்று இருக்கு. இப்படிப்பட்ட அமாவாசையின் சிறப்பு மிகுந்த அமாவாசையாக திகழக்கூடியது பங்குனி அமாவாசை. பங்குனி அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயாரை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகும். இப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக திகழ்கிறது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறப்படுது. அதிலே குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக திகழ்கிறது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ பங்குனி அமாவாசையில் இந்த 3 பொருட்களை ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3 மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அல்லது அகல் விளக்கிலோ போட்டு வைத்து விடுங்க. நாள் முழுவதும் இது அப்படியே மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும், அல்லது பர்ஸில் கூட போட்டு வைத்து கொள்ளுங்க. இதை அப்படி நீங்கள் வைக்க போது மூட்டையாக கட்டணுங்கிறது இல்லை, அப்படியே வச்சா போதும். பச்சை கற்பூரம் காத்துல கரையும், ஏலக்காய், கிராம்போ அப்படியே இருக்கும். இது அமாவாசையில் நீங்கள் 3 பொருட்களை சேர்த்து வைப்பதன் மூலம் விரைவிலே உங்களை பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். இதுதான் இந்த பரிகாரத்துடைய ஒரு பவரு. ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள் தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்கள், பரிகாரங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.